வணக்கம் நண்பர்களே. 2024 லோக்சபா தேர்தல்ல தமிழ்நாட்டுல புதிய திருப்பமா பல வேட்பாளர்களுக்கு அவங்களுடைய குடும்பத்தினர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வராங்க. தர்மபுரி லோக்சபா தொகுதியில அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மனைவி சௌமியா அன்புமணி அவர்கள் பாஜக கூட்டணி வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஆதரவா அவங்களுடைய மகள்கள் வாக்கு சேகரிக்கிறது பெரும் கவனத்தை ஈர்த்திருக்கு. சௌமியா அன்புமணி அவர்களுக்கு ஆதரவா சஞ்சுத்ரா, சம்யுக்தா ஆகியோர் பிரச்சாரம் செஞ்சுட்டு வராங்க. ஒரு வாரமா தீவிரமா நேரடியா களத்துல இறங்கி பிரச்சாரம் செஞ்சு வராங்க. அதுல எனது அம்மா இந்த தொகுதிக்கு எவ்வளவு நல்லது நினைக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அந்த பயன் இந்த மக்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு தான் அவங்களுக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கும். அவங்க எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா தொகுதி முழுசு இருக்கக்கூடிய தண்ணீர் பிரச்சனையை சரி செய்ய போராடுவாங்க. காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றி தர்மபுரியின் தண்ணீர் தேவையை எங்க அம்மா தீர்த்து வைப்பாங்க. டாஸ்மாக் கண்டிப்பா மூடப்படும்னு டாஸ்மாக் ஒழிப்பு குறித்தும் வாக்குறுதி கொடுத்து தன் தாய் சௌமியா அன்புமணி அவர்களுக்காக மகள்கள் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்காங்க. ஒரு பக்கம் அன்புமணி அவர்கள் குடும்பமா பிரச்சாரம் செய்ய, இன்னொரு பக்கம் லோக்சபா தேர்தலில் தேனி தொகுதியில போட்டியிடக்கூடிய அமமுகவுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கு அவருடைய மனைவி அனுராதா வாக்கு சேகரிச்சாங்க. தேனி தொகுதியில நேத்து டிடிவி தினகரனுக்காக மக்கள் கிட்ட வாக்கு சேகரிச்சாங்க அனுராதா. அப்போ என்ன யாருன்னு தெரியுதா? மக்கள் செல்வர் டிடிவி தினகரனுடைய மனைவிதான் நான். தினகரனின் சின்னம் எது தெரியுமா அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டபடியே அனுராதா தினகரன் பிரச்சாரம் செஞ்சாங்க. அனுராதா அரசியல் களத்துல புதியவங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சார வியூகம் தேனி வாக்காளர்கள் கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க அரசியல் பார்வையாளர்கள். அடுத்ததா இத்தனை காலமா சமத்துவ மக்கள் கட்சி மூலமா அரசியல்ல இருந்த சரத்குமார் திடீர்னு பாஜகவில் இணைஞ்சிருக்கார். அவர் பாஜகவில் இணைஞ்சது மட்டும் இல்லாம அரசியல்ல இல்லாத அவரோட மனைவி ராதிகாவை பாஜக வேட்பாளரா விருதுநகர்ல களமிறக்கியிருக்கார். பாஜகவில் சமத்துவ மக்கள் கட்சியை இணைத்த நிலையில ஒரே வாரத்துல விருதுநகர் வேட்பாளரா ராதிகா சரத்குமார் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு பக்கம் உள்ளூர் பாஜக நிர்வாகிகள் பலரும் ராதிகா சரத்குமாருக்கு பெருசா ஆதரவு கொடுக்கல அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா கள நிலவரம் என்னவோ ராதிகாவுக்கு கொஞ்சம் சாதகமாவும் இருக்கிறதாவும் சொல்றாங்க. தன் மனைவிக்காக கணவன் தீவிரமா அங்க பிரச்சாரங்களை செஞ்சுட்டு வர்றாரு. எப்போதும் போல இல்லாம இந்த முறை லோக்சபா தேர்தலில் வேட்பாளர்களுடைய குடும்பத்தினர் அதிக அளவுல பிரச்சாரங்களை நேரடியாக களமிறங்கி இருக்காங்க.